ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே இந்த பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏன் தேர்வு செய்கிறார்கள்? கடவுளை மறுக்கக்கூடியவர்களாக இவர்கள் ஏன் மாறி போனார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதற்கு அடிப்படையான சில காரணங்கள் இருக்கின்றன. என்ன காரணம்? இந்த உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருப்பதை பார்க்கிறார்கள். அந்த மதங்களிலெல்லாம் கடவுள் நம்பிக்கையை வைத்து மக்கள் ஏமாற்றப்படுகிற காட்சியை பார்க்கிறார்கள். மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தை மதவாதிகள் பறித்துக் கொள்கிறார்கள். அவர்களை தூண்டிவிட்டு தங்களுடைய லாபத்திற்காக மக்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது மாதிரியான காட்சிகளை எல்லாம் பார்த்தவுடனே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வருகிறது. கடவுள் பெயரை சொல்லித்தானே இவ்வளவு பண்றாங்க, கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டா. அவர்கள் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கெல்லாம் காரணம் மதவாதிகள் சொல்லக்கூடிய மதத்துக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த அட்டூழியங்களை எல்லாம் பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர பகுத்தறிவு பூர்வமா சிந்திச்சு ஒண்ணவங்க சொல்றது இல்ல. இந்த மாதிரி ஏமாத்துறாங்களே, இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே, பல ரொம்ப ஓவராலாம் போறாங்க. மதத்தை சொல்லி காசை பறிக்கிறாங்க, கற்பை பறிக்கிறாங்க, சொத்துக்களை பறிச்சுக்கிறாங்க, பலவிதமான அக்கிரமங்களை இந்த கடவுள் பேரை சொல்லி ஒவ்வொரு மதத்திலையும் சுருற்ற காட்சியை பார்த்து விட்டு கடவுளை வெறுக்கிற, கடவுளை இல்லைன்னு சொல்லிடுவோம், அது நமக்கு ரொம்ப சேஃப்டியானது, அது நமக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லி இந்த ஒரு நோக்கத்துக்குத்தான் இவன் கடவுள் இல்லைங்கிறான தவிர பகுத்தறிவை யூஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவன் இல்லைன்னு சொல்லல. இந்த விளைவுகளை பாக்குறான், இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நம்ம தான் அந்த மாதிரி ஏமாத்த முடியாதுல அப்படின்னு சொல்லித்தான் இவன் கடவுள் மறுப்பாள்னா போறான். அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? ரொம்ப வேதனையான விஷயமாக இதை சொல்லலாம். இவன் எந்த சுரண்டல்ல இருந்து, எந்த ஏமாற்றுதல்ல இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி கடவுளை இல்லைன்னு சொன்னானோ அதை வேற ஒரு ரூபத்தில் அவன் ஏமாற்றப்படுறான். என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, வேற ஒரு ரூபத்துல கடவுளை கொஞ்சம் மாத்திக்கிறான், அவ்வளவுதான். கடவுள் இல்லைன்னு சொன்ன எல்லாருமே அவன் கடவுள் இல்லைன்னு சொல்வதே கிடையாது. கடவுளுடைய இடத்துல யாரையாவது கொண்டு வச்சுக்கிறான். அவன் என்ன சொன்னாலும் கேட்க நான் தயார். தந்தை பெரியார் அவர் என்ன வேணாலும் சொல்லட்டுமே, கேட்டீங்கிறான். சாவுண்டா சாவுறான், குடுண்டா குடுக்குறான், ஓடுண்டா ஓடுறான், வாண்டா வர்றான், போண்டா போறான். அப்ப நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே இவன், இவன் சொல்லுவத நம்ம எனக்கு கேட்கணும் அப்படிங்கிற பகுத்தறிவு உனக்கு இல்ல. இந்த பகுத்தறிவுன்னு போனவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதல பாதாளத்தில் விழுந்திருக்காங்க. நம்மதான் பகுத்தறிவில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அவர்கள் அதல பாதாளத்துல வீழ்ந்து கிடக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அல்லாஹ்வுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவாதம் பேசுறவன் எல்லாம் என்ன வாதத்தை பேசுறானோ அதே வாதத்தை நம்ம அவனை நோக்கி எழுப்பலாம். அவ்வளவு மோசமா இருக்கு. நீங்க பார்த்திருக்கிறீங்க, ஈவரா பெரியாருங்கிறவர் தமிழ்நாட்டில் இந்த கொள்கைக்கு முதல்ல தீவிரமா பிரச்சாரம் பண்ணார். ஈச்சம் கண்டாரு, அவருக்காக வேண்டி ஒவ்வொரு ஊரா பிரச்சாரம் சுத்துப்பயணம் பண்ணினாரு. செத்துட்டாரு. இப்ப ஆளு இல்ல. இப்ப இல்லையாத ஒண்ணு என்ன செய்யறான்? பகுத்தறிவுப்படி இல்லைன்னு அர்த்தம், செத்தவன் செத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணும் இல்லை, இதான எதார்த்தம். அப்ப அந்த பெரியாருடைய குறிப்பிட்ட பிறந்த நாள் வருதுன்ற உடனே, நினைவு நாள் வருதுன்ற உடனே அவருடைய சிலைக்கு போய் ஒரு மாலையை கொண்டே போடுறான். நீங்க கண்ணாக பாக்குறீங்க. யாரு போடுறா? இந்த பகுத்தறிவாதிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கிறார், அவர் போய் போடுறாரு. சாதாரண தொண்டன் விவரம் கெட்டவன் போடல. விவரம் கெட்டவன் செஞ்சு அவன் விவரம் இல்லாம செய்யறாங்கன்னு சொல்லலாம். யாரு இவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாரோ, பெரியாருக்கு பிறகு இவர்களை நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு தலைவர்களா இருக்கிறார்களோ, இவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு சிலைக்கு, ஒரு கல்லால் ஆன ஒரு சிலைக்கு மாலையை போடுகிறார்கள். அந்த கல்லுக்கு இவர் மாலை போடுறான்னு தெரியுமா? இவர் வர்றாரு, மாலை போட வர்றாரு, விளங்குமா? இந்த கல்லுக்கு போட்டதுனால அந்த செத்து போனார அவருக்காச்சும் இது தெரியுமா? ஒண்ணுமில்ல. பகுத்தறிவுன்னு சொல்லிவிட்டு இப்ப எங்க போய் நிக்கிறாங்கன்னு கேட்டா, உலகத்திலே கேடுகட்ட மூட்டியத்துல போய் நிக்கிறாங்க. மற்றவன் செய்யறதையாவது மன்னிச்சு விடுவான். மற்றவர்கள் கல்லு மண்ணை போய் கும்பிட்டான்னு சொன்னா அவன் அது தெய்வம் நினைக்கிறான், விமர்சனம் பண்ணல. அவன் நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?
இவ்வளவு நாள கல்லுக்கு சக்தி இருக்குதா, கல்லு கேட்குமா, கல்லு பார்க்குமா என்றெல்லாம் ஒரு வாதம் பண்ணி விளங்கி வைத்திருந்தவன் வேற ஒரு கல்லுக்கு அதை செய்யறான். கல்ல மாத்திக்கிட்டானே தவிர இவன் பகத்தறிவாதியா இருக்கிறானா? அவன் போய் தேங்காயை கொண்டே கொடுக்கும் போது, அவன் கொண்டு போய் பழத்தை கொண்டே கொடுக்கும் போது, அவன் கொண்டு சாமி காணிக்கையை போடும் பொழுது என்னவெல்லாம் விமர்சன கேள்விகள் எழுப்பினானோ அந்த கேள்விகளை பூரா இவன்கிட்ட கேட்க முடியும். இவன்கிட்ட கேட்க முடியும். இந்த மாலை பொறையை விளங்குமா, மலர் வளையத்தை கொண்டு வைக்கிறிய அதை விளங்குமா, ஆஹா ஒவ்வொன்று புகழ்ந்து பேசுறிய அது அவருக்கு விளங்குமா? ஒண்ணுமே விளங்காது. அல்லது அவர் பிறந்த நாள்னு சொல்லிட்டு நீ பிறந்த நாளுங்கிற ஒரு மோட்டிகன் தானே, பிறந்த நாள் திரும்பி வந்துருமா? எந்த ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து விட்டதோ அது திரும்பி வராது. ஒரு செகண்ட் போன செகண்ட் திருப்பி உங்களுக்கு இருக்க முடியுமா? முடிஞ்சு போச்சு. பிறந்த நாளுங்கிறது முடிஞ்சு போய் என்னைக்கே போயிட்டு சரி, அந்த நாள் திரும்பவே இல்ல. உலகம் ரிவேர்ஸ்ல சுத்தினாதான் அந்த நாள் திரும்பும். உலகம் அது பாட்டுக்கு ரொட்டீனா சுத்திக்கிட்டே இருக்குது, திரும்பி வரப்போறதே இல்ல. வகுத்தறிவுப்படி சிந்திச்சு பாத்தீங்கன்னா பிறந்த நாளுங்கிறது வரவே வராது. நம்ம என்னைக்கு பிறந்தமோ அது என்னைக்கு முடிஞ்சு போச்சு, அது திரும்பி வராது. உலகம் அப்படியே போய்கிட்டே இருக்குது, ரவுண்ட்ல போய்கிட்டே இருக்கு, ரிவர்ஸ்ல வரவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பிறந்த நாளுங்கிறது ஒரு மூட்டிகம், மாலையை போடுறது மூட்டிகம், ஆகாவை கொண்டு புகழ்றது ஒரு மூட்டிகம், அவருக்காக வேண்டி ஊருக்கு ஊரு விழா நடத்துறது மூட்டிகம், இப்படியெல்லாம் ஏராளமான மூட்டிகங்கள்ல விழுந்து கிடக்கக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. ஆனா கடவுள் நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துல எதை சொன்னமா கரெக்டா இருக்கலாமா? கல்லுக்கு நீங்க மரியாதை செலுத்துவீங்களா? கல்விக்கு செலுத்துவீங்களா? எதுக்காக கொண்டு மலர் வளையம் வைப்பீங்களா? அப்ப ஏன் பகுத்தறிவுங்கிற நீ? கடவுளை நம்புறவன் பகுத்தறிவுல கரெக்டா இருக்கிறான், கடவுள் இல்லைன்னு சொன்னவன் மூட்டிகத்துல போய் விழுந்துடுறான், மூட நம்பிக்கையில ஆழ்ந்துடுறான், கடவுளை ஏமாத்திக்கிறான். எவனெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னானோ அவனெல்லாம் வேற ஒரு கடவுளை நோக்கி போனானே தவிர கடவுள் இல்லைங்கிற கொள்கையில உறுதியாக இல்லை. இவர் தான் இப்ப பெரியார் இப்படி போய் மரியாதை செய்யறான். இன்னொரு 200 வருஷம் கழிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு கோவில் வரும், அவருக்கு ஒரு கும்பிடுதல் நடக்கும். புத்தருக்கு அப்படித்தானே வந்துச்சு. புத்தர் பெரிய ஆன்மீக தலைவரா? அவரும் ஒரு நாத்திகர் தானங்க. புத்தருங்கிறவரு கடவுள் இல்லைன்னாரு. இதே மாதிரி அவர் அந்த காலத்து பெரியார் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தார், அன்பே கடவுள்னாரு. அன்பு தாண்டா கடவுள், கடவுள் எங்கடா இருக்கு? ஒருத்தர் கூட அன்பு செலுத்துறமே அதான் கடவுள்னாரு. இப்ப என்ன, அவருக்கு உலகம் பூரா கோயில் இருக்கு, உலகம் பூரா அவர் தெய்வமா இருக்காரு. சைனாவுல, ஜப்பான்ல, சிலோன்ல இவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியாக அவர் இல்லைன்னு சொன்ன ஒரு வரலாறு எப்படி உண்டாகி போச்சு? இதான் பெரியாருக்கு உண்டாயிருக்கு. வரலாறு பூரா பிரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுத்தறிவாதம் பேசினவனுடைய கதை எதுவுமே முடிஞ்சிருக்குன்னு கேட்டா ஏற்கனவே இருந்த நிலைக்கு திருப்பி போனதை தவிர அவன் டெவலப் ஆகி முன்னே வரவே இல்லை. அப்ப இவர்கள் ஏமாத்துறா பிராடு பண்றாங்கிறது உண்மை, கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறான் சுரன்றாங்கிறது உண்மை. அதுக்காக வேண்டி இல்லைன்றதா? கடவுள் இல்லைன்றதா? கடவுள் பேரை ஏமாத்துறான்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறத மட்டும் ஒழிக்கணும், கடவுள் ஒழிச்சிட முடியாது. கடவுள் பேரை சொல்லி ஏதா பொழைக்கிறீங்க, ஏன்னா கடவுள் பேரை சொல்லி சுரன்றீங்க? நீ என்னடா கடவுளுக்கு மாமனாடா, நீ கருமவனா, நீ என்ன கடவுளுக்கு மச்சானா, நீ என்னடா கடவுள் பேரை சொல்லி எங்கிட்ட வாங்குறேன்னு கேட்கணுமே தவிர இவன் ஏமாத்துறங்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, கொசுவுக்கு போய் இருந்துக்கிட்டு ஊட்டப்படுத்துறாங்க இல்லையா? கொசு கடிக்கிறதா ஊட்டப்படுத்தி விட்ட முடியுமா? கொசுவத்தான் விரட்டணும், கொசு கடிக்கத்தான் செய்யும். அதுக்கு கொசு விலையை போட்டுக்க, அல்லது கொசு வில்லைய வை, அல்லது பத்திய கொளுத்தி வை, அல்லது புகை மூட்டத்தை ஏதாவது போடு. இப்படி கொசுவை விரட்டுவியா? கொசு கடிக்கிறதுன்னு இருக்கிற கொசுவை கொளுத்து விட்டு போனீங்கன்னா எங்க தங்குவேணி? அதான் இவங்க செஞ்ச வேலை. மதத்தின் பெயரால சுரண்டான்னு சொன்னா சுரண்டலை ஒழிக்கணும். நீ சுரண்டப்படாம உன்னை காப்பாத்திக்க. இஸ்லாம் ஒண்ணு காப்பாத்தி காட்டுதுல. நீ எல்லா மதத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாத்தியா? நீ எந்த மதத்துல இருந்து அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணிய தவிர எல்லா மதங்களையும் ஆய்வு பண்ணி இந்த சுரண்டலை இஸ்லாம் அனுமதிக்குதா? இஸ்லாம் இந்த மாதிரி கடவுளை சொல்லி ஏமாத்துறதுக்கு இறந்துறதா? மனுஷன் கடவுளாகலாம் இஸ்லாம் எங்கேயாவது சொல்லுதா? கடவுளுக்கு தர்ற காணிக்கையெல்லாம் இந்த புரோகிதத்தை கொண்டு கொடுங்கன்னு இஸ்லாம் எங்கேயாவது சொல்லுதா? கல்யாணத்துக்கு வரும்போது காணிக்கை போட்டு உள்ள வாங்க இஸ்லாம் சொல்லுதா? கும்பிடுறதுக்கு முன்னாடி 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுதான் கும்பிடணும்னு இஸ்லாம் ஏதாவது சொல்லுதா? தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லுதா? பழம் வாங்கிட்டு வர சொல்லுதா? மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வர சொல்லுதா? என்ன உன்னை ஏமாத்தவே ஒண்ணு இருக்கப்பா, அது தேர்ந்தெடுக்க வேண்டியதானே? 10 மதம் உலகத்தில் இருக்குது, 9 ஏமாத்துது, ஒன்னே ஒண்ணு ஏமாத்தவ இருக்குதுல. இப்படி சிந்திக்கிறதுக்கு பதிலா இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த மாதிரி ஏமாத்தாங்க வெறுத்தி அடைஞ்சவன மூளை வேலை செய்யறவனுக்கு இல்லைன்னு சொல்லிடுவோமே, உடனே இல்லைன்றோமே. அதுக்கு கொடுத்த அதுல நல்லா பாக்குறேன், அங்க ஒரு அற்புதத்தை பாக்குறேன். எவன் கடவுள் இல்லைங்கிற பகுத்தறிவாதம் வச்சானோ அங்க ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறான்? அப்படியாரா சொன்ன? உன்னை எவனையெல்லாம் கடவுளாக வைக்கிறேன் பாருட்டான். நீ கடவுளை இல்லைன்ட்டியா?
கடவுள் இல்லை நீலகிவார், இது கடவுள். சமாதி கடவுள் ஆகிட்டியா? பெரியார் நினைவிடம், பெரியார் நினைவிடத்தை கடவுள் ஆகிட்டியா? இந்த மாதிரி கல்லு கடவுள் ஆகிட்டியா? உன்னை கடவுளாக வச்சு விட்டான்ல. அப்ப அங்கேயும் ஒண்ணு தான் இருக்கிறேன் காட்டுறான். அடே நான் இருக்கிறேன்னா நீ என்னை மறுத்துட்டு கடவுள் இல்லைங்கிற, என்னை ஏத்துக்கிட்டா உன் கௌரவத்துக்கு பாதிப்பு இல்ல. ஏன்னா நான் உன்னை மாதிரி ஆள் இல்ல, எல்லா வகையிலையும் மேம்பட்டவன். ஒண்ணு எங்க ஒண்ணு நிப்பாட்டிட்டேன். மனுஷனை கூட உன்னை கடவுளாக்க சொல்லல, கல்லாக்க சொல்லிட்டு பத்தியா? கல்லுக்கு மரியாதை வச்சுட்ட பத்தியா? பெரியார் இருக்கும்போது அவரை மரியாதை செஞ்சாலும் பரவாயில்ல. அவர் செத்த பிறகு நீனா செஞ்சுக்கிட்ட ஒரு கல்லுக்கு பெரியார்னு பேரை சூட்டி, அது கல்லுதான். அது கீழே கிடந்தா துணி வைக்கிற யூஸ் ஆகும், படிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நீனா ஒரு மாதிரியா செதுக்கிக்கிட்டு நீனா பெரியார்னு பேரை வச்சுக்கிட்ட, இது மூட நம்பிக்கை தானே. அப்ப நீனா தெருவில் கிடந்த கல்ல எடுத்து செதுக்கி வச்சுக்கிட்டு இவர்தான் பெரியார்னு நீனா தப்பா நம்பிக்கிட்டு நீனா அது போய் மலையை போட்டுக்கிட்டு உன்னை எங்க ஒண்ணு நீ பாடிவிட்டான் பத்தியா? கடவுள் இல்லைன்னு சொன்னவனா அப்புறம் கூட நிப்பாட்டினதுல இருந்தா கடவுளுக்கான வரங்கு. கடவுள் இல்லைன்னு சொல்றவன் இது அத்தியவத்தில் இருக்கு. ஒரு ஆச்சரியமா இல்லை இதெல்லாம்? இவன் சொன்ன வாதம் என்ன, இவன் எங்க கொண்டு நிப்பாட்டப்பட்டிருக்கான் இன்னைக்கு. அப்ப நம்ம பாக்குறோம். அப்ப கடவுள் இல்லைங்கிற சில மதத்தின் பெயரால சில தில்லுமுள்ளுகள் நடக்கிறது உண்மையா இருந்தாலும் அதுக்காக கடவுள் இல்லைங்கிற ஆர்குமெண்ட் எடுத்து வச்சான் பாருங்க, அது பெரிய பெரிய தப்பு. இன்னொரு விஷயத்தை நீ கவனிக்கணும். இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சுட்டான்? ஒண்ணு பாத்தியான்னு கேட்டான், சரி பார்க்கல. அடுத்து என்ன பண்றான்னு கேட்டா, இந்த மனிதன் எப்படி நம்ம கடவுள் படைச்சான்னு ஒத்துக்கிட்டோம்னு வைங்களேன், மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு கடவுள் படைச்சான்னு சொல்லி ஒரு தீர்வு சொன்னா அது அவனுடைய கடவுள் மறுப்புக்குள்ள எதிர நிக்கும்ல, அதுக்கு ஐடியா பண்றான். அப்ப நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்றதா இருந்தா மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும்ல, ஐடியா பண்றா. மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும்ல, ஆராய்ச்சி பண்றான். பண்ணி மனுஷன் எப்படி வந்தான் தெரியுமா? குரங்குல இருந்து வந்துட்டான். அது கண்டுபிடிச்ச என்னது? கடவுள் படைச்சான்னு சொன்னா அது கேவலமா இருக்குதான், குரங்குல இருந்து வந்தா கௌரவமா இருக்குதான். என்ன நினைக்கிறான்? கடவுளே நம்மளை படைச்சான்னு தான் அது கேவலமா தெரியுது உங்களுக்கு, குரங்குல இருந்து வந்தாங்கிறது அது கௌரவமா தெரியுது அப்படின்னு ஒரு கிறுக்கு டார்வின் ஒரு லூசு. அவன் என்ன பண்ணிட்டான்னா மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். அவன் என்ன சொன்னான்னு விளங்குது அவங்களுக்கு? அதாவது உலகத்துல சில பொருட்கள் பரிணாம வளர்ச்சி பெறுகின்றன. சில பொருட்கள் எல்லாம் பெறுவதில்லை. சில ஜீவன்கள் பரிணாம முறையில வளர்ச்சி பெறுகின்றன. எப்படி புழு மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருக்கும், புழு மாதிரி இருந்த அப்புறம் ரெண்டு மாதிரி மாறிக்கிறோம். அது வேற ஒரு இனம் மாதிரி நினைச்சிரும், அப்படி மாறிக்கிறோம். இந்த மாதிரியான சில பொருட்களும் பாக்குறான். பார்த்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த புழு மாதிரி வண்டு மாதிரி வந்துச்சா, அது இது மாதிரி வந்துச்சா, அப்புறம் முயலாச்சா, முயல் கழுதையாச்சா, கழுத குரங்காச்சா, குரங்குல இருந்து அடுத்த ஸ்டேஜ் மனுஷன். அதாவது முதல்ல எப்படி மனுஷன் வந்தான்னு கேட்டா, தண்ணி தான் உலகத்துல இருந்துச்சான். அந்த தண்ணியில கிருமிகள் உண்டாகும்ல, கிருமிகள் அதான் உண்டாச்சாங்க. தண்ணி எப்படி வந்துச்சு பதில் ஒன்று இல்ல. தண்ணி எப்படி வந்துச்சு? முதல்ல தண்ணி புரண்டு அரிச்சு பதில் கிடையாது. ஜீவனுக்கு பாதியில இருந்து ஆரம்பிக்கிறான். கணக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னு கேட்டா பாதியில இருந்து ஆரம்பிக்கிறான், ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்க காணாம். அந்த தண்ணி இருந்துச்சுல, தண்ணியில இருந்து புழு மாதிரி வந்துச்சு. சரி, அது கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்சம் பெருசாச்சு, அது கொஞ்ச நாளைக்கு பிறகு பெருசாச்சு, அது வேற ஒரு இனமா மாறினுச்சு. இப்படியே டெவலப் ஆகி அப்படியே வளர்ந்து 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 அது குரங்குங்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. குரங்குங்கிற ஸ்டேஜோட கொஞ்ச நாள் ஒரு லட்சக்கணக்கான வருஷம் ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது மனுஷனா மாறிக்கிடுச்சு. குரங்குங்கிற ஸ்டேஜ்ல இருந்து குரங்குடைய பரிணாம வளர்ச்சி தான் மனுஷன். இவன் கண்டுபிடிச்சது குரங்குடைய பரிணாம வளர்ச்சி தான் மனுஷன் தான். இது ஏதாச்சும் கண்டுபிடிச்ச? இது என்ன ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச? ஒரு இடமும் கிடையாது. இவன் என்ன செய்யறான்? சில பரிணாம வளர்ச்சியில சில பொருள்கள் மாறுறத பாக்குறான். இதை பார்த்து விட்டு குரங்கு தான் வந்துச்சுன்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம அதை நோக்கி எதிராக எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கிறோம். அதுக்கெல்லாம் பதிலே இவனோட்ட இல்ல. ஆனால் அதை சொல்றாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு இந்த டார்வின் தத்துவம் இருக்க, பரிணாம வளர்ச்சிங்கிற தத்துவம், இதுக்கு எதிராக எழுப்பப்படுற கேள்விகள் நிறைய நம்ம எழுப்புறோம். அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லவே முடியல. எதோ வச்சு நான் சொல்றேன்னு கேட்டா, ஏறக்குறைய பார்த்தா அந்த குரங்கு மனச மாதிரி அமைப்புல இருக்குங்க. சேப்பு பாத்தீங்கன்னா மனித இனத்துக்கு ஏறக்குறைய ஒத்து போகும். இந்த கைனால புள்ளைய தூக்கிக்கிறோம், குரங்கு குட்டி அணைச்சிக்கிட்டு போகும், பிடிக்கும். கை ரெண்டு கால் ரெண்டு தனியா அது இயங்கும். கை மாதிரி இயங்கும், கால் மாதிரி இயங்கும். மூஞ்ச கூட வச்சு பார்த்தோம்னா ஏறக்குறைய என்ன செய்யும்? ஒரு மாதிரி ஒரு சப்பையாக்கணும்னா மனுஷனுக்கு நறுக்கி வந்துடும். இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கறான். பார்த்துவிட்டு இது கரெக்டா இருக்கு, இதுல இருந்து வரத்தான் வாய்ப்பு இருக்குது, இப்படி அனுமானம் தான். இதுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால இதுல இருந்து இது வந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இவர் இதுதான் கண்டுபிடிப்பே தவிர ஒரு குரங்கு அடைச்சு வச்சு மனுஷனா மாறுவதை பார்த்துட்டு சொல்லல. விளங்குதா? இது சும்மா எப்படி தோற்றத்தை வச்சுடுறான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த தோற்றம் தான் வேடா மனுஷனை தீர்மானிக்கிறது? தோற்றம் தான் தீர்மானிக்குமா?
மனுஷங்கிறதுக்கு மூளை அடிப்படையான காரணம். நீ குரங்கு என்னதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷ மாதிரி சேப்பில் இருந்தாலும் மனிதன் தீர்மானிக்கிறக்கூடிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டா அந்த மூளை பகுத்தறிவு. அந்த பகுத்து உணர்ற அறிவு இருக்கு பாருங்க, அதுல காட்டினான்னு சொன்னா அதை ஒத்துக்கிடலாம். பகுத்தறிவு என்னதான் பெரிய குரங்கா இருந்தா கூட பகுத்தறிவுக்கு உண்டுமா? சிந்திக்கிற அறிவு உண்டுமா? அது டெவலப் பண்ற அறிவு உண்டுமா? பேசுற அறிவு உண்டுமா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனா மைனா கிளி இதெல்லாம் கூட பேசும், குரங்கு பேசாது. பேசுற குரங்கு பரிணாம வளர்ச்சி தாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா வரணும். இந்த படி இந்த படி இந்த படி இந்த படி இந்த இப்படிதான் இதான் பரிணாம வளர்ச்சிக்கிறது. குரங்குக்குல இருந்து மனுஷன் வர்ற நெசமா இருந்தா இந்த போய் பாக்குற குரங்கு இருக்குல்ல அந்த குரங்கு இருக்கணும். அது பிறகு பேசுற குரங்கு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு பிறகு அதாவது மனுஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருப்பாங்க, அதுவும் உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கணுங்கிற. பேசுற குரங்கு கொஞ்சம் உலகத்தில் இருக்கணும். பேசுறதோட கொஞ்சம் பாதி அளவுக்கு பக்கத்துலயும் உள்ள குரங்கு கொஞ்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மனுஷன் மூஞ்சிக்கு பாதிக்கு நெருக்கி வர்ற மாதிரியான அமைப்புல ஒரு குரங்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வாது இல்லாம போய் கம்ப்ளீட்டா அந்த மாதிரியான ஒரு குரங்கு இருக்கணும். முடிஞ்சதெல்லாம் கொட்டி போய் மனுஷன் உடம்பு மாதிரி வச்ச ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு பிறகு மனுஷன் இருந்தான்னு சொன்னா இந்த நெருக்கி வந்துட்டானே அடுத்தது தானே சொல்லலாம். அடே குரங்குக்கு மனுஷனுக்கும் 1.5 லட்சம் வித்தியாசம் சொல்லலாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா 1.5 லட்சம் பரித்தரங்கள் இடையில இருக்குது. இவ்வளவு எதிர்த்து குரவே ஒரு ஸ்டெப்பை தாண்டிருச்சா எப்படி அது வரும்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. நான் கேட்கிறேன், குரங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னு மனுஷனா போச்சுங்கிறியே, அப்ப இன்னைக்கும் போய்கிட்டு இருக்கணுமா இல்லையா? அமெரிக்காவில் ஒரு 4 குரங்கு மனிதனாக மாறியது. குரங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து மாறிக்கிட்டு இருக்கணும்லங்க. இப்ப மிருக காட்சியாளர் ஒரு 8 குரங்கு நேற்று மனிதனாக மாறிவிட்டது சொல்லணுமா இல்லையா? என்னைக்கு இந்த டார்வின் சொன்னாலும் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு குரங்கு மனுஷனை மாறக்கணும். எந்த ஒரு குரங்கு மனுஷனை மாறக்கணும். உலகத்துல வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலம் கிபி 1 சொல்லுவாங்க. கிறிஸ்துவோடைய காலத்துல தான் வரலாறு ரெக்கார்டு பண்ணப்படுது ஒழுங்காக. இந்த 2000 வருஷ காலத்துல உலகத்துல எந்த ஊர்ல ஆச்சு எந்த குரங்காச்சு மனுஷன் மாறி இருக்குதா? மாறிட்டு இருக்கணும். அதுக்கு நிறுத்தினவன் யாருன்னு குரங்கு மனுஷனா மாறிச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு குரங்குகளும் ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைஞ்சவன மனுஷனா மாறிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கணும்ல. அந்த தொடர்ச்சி நின்று போச்சுக்கிறியப்பா. ஏன் நின்றுச்சது? அது நிறுத்தி வச்சவன் யாரு? அதுக்கு மேற்கொண்ட பரிணாம விஷயம் இல்ல. அப்படி பாக்குறோம். குரங்க விட்டுருங்க. ஒரு முயல் நான் கழுதையா மாறிச்சு எந்த ஊர்ல ஆச்சு? மாறக்கானா ஒரு கழுதை எந்த ஊர்ல ஆச்சு குதிரையா மாறி போச்சா? மாறக்கான திட்டு கழுதையா இருந்தது, போன வாரம் குதிரையா மாறி போச்சு. சொல்லு பார்ப்போம். எதுவும் மாறுற மாதிரி தெரியவே இல்லை. இவன் சொல்லக்கூடிய பரிணாமங்கிறதுல இல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த இவன் பகுத்தறிவாதிக்கான இவனை விட ஒரு கேடு கட்ட ஒரு கூமுட்டை இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னு கேளுங்க, ஆராய்ச்சி பண்றான். முயல் ஆராய்ச்சி பண்ணு, குதிரை ஆராய்ச்சி பண்ணு. ரெண்டுக்கு எத்தனை கோடிக்கணக்கான வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நீ உயிரியல்ல போய் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அங்க அவயவங்கள்ல இருந்து உறுப்புகள் செயல்படுற விதத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிற காட்சியை பார்க்கலாம். இப்படித்தான் ஒரு ஜீவனுக்கு மறு ஜீவனுக்கு மத்தியில அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. பரிணாம வளர்ச்சி அப்படி இருக்காது. 100, 99, 98 அப்படி வந்துகிட்டு இருக்கணும். இது 1ல இருந்து அது 100ல இருக்குது. அவ்வளவு வித்தியாசங்கள் ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனுக்கு மத்தியில இருக்குது. இன்னும் சொல்ல போனா குரங்குடைய மூளை மனித மூளை ஆய்வு பண்ணி பார்த்தா சம்பந்தமே இருக்காது. குரங்குடைய மூளைக்கும் மனித மூளைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட பொருத்திய வராது. அது வேற இது வேற, இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதுல இருந்து வந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஓட்ட பார்த்துட்டு சொன்னா மூளையை பார்த்துட்டு சொல்லல. குரங்குடைய இதயம் மனுஷனுடைய இதயம் ரெண்டையும் போட்டு ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனுடைய இதய அமைப்பு பங்கன் வேற, எல்லாம் வேற வேற. மனுஷனுடைய வேற. இன்னும் சொல்ல போனா பன்றியுடைய இதயமாவது மனுஷ இதயத்துக்கு நெருக்கமா இருக்குங்கிறான். ஆராய்ச்சி பண்ணி பார்த்துவிட்டு இதயத்தினுடைய அமைப்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பன்றி இருக்குல்ல அதுவும் மனுஷன் ஒண்ணு. இன்னைக்கு உள்ள சயின்டிபிக்கா சொல்றாங்க பன்றியிலிருந்து அவட சொல்லிட்டு போ. ஏன்னா பன்றியுடைய இதயம் கரெக்டா மனுஷனுக்கு கிடைச்சது ஒரு 90% ஈக்குவலா இருக்குது. எதிர்காலத்துல மனிதனுக்கு இதய மாற்று அறுவையில பன்றி இதயத்தை பொருத்துவதற்கான ஒரு அறிவியலை நோக்கி மனுஷன் போயிட்டு இருக்கான். இதயம் கிடைக்காதுல்ல, கண்தான மாதிரி கொடுக்க முடியாது, கிட்னி மாதிரி 2 இல்ல, நமக்கு இருக்கிற நேரத்தை கொடுக்க முடியாது. இதயம் அடிபட்டு போச்சு. அப்ப இதயம் வேணும்ல, இருக்கணும்னா கொடுப்பானா? கிட்னி தானே கொடுத்துட்டு வந்துடுறான். 2 இருக்குல 1 கொடுத்துடலாமேண்டு. இதய தானே கொடுப்பியா? கொடுத்தா நீ போயிருக்கியா? அப்ப இதயத்துக்கு என்ன பண்ணனு? அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி வேற ஒண்ணு இருந்தா தான் சரியா வரும்னு இதை செயற்கை இதயம்னு கண்டுபிடிச்சான். அதெல்லாம் சரியா வராது. அந்த பேஸ் மேக்கருங்கிறாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வரல. கடைசி என்ன பண்றான்? பன்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான்.
இது 90% பொருந்தி வருது. இன்னும் கொஞ்சம் சில டெவலப் சில மாற்றங்களை செஞ்சோம்னா பஞ்சை அடுத்தடுத்து எடுத்து வச்சிடலாம். அல்ல அதுக்கு தான் திங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு யூஸ் ஆகும் கண்டுபிடிப்பாங்க தான் தடுத்து வச்சிருக்காம இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வணங்குதா? அதே மாதிரி ரத்தம் இருக்குது. இந்த ரத்த தானமெல்லாம் எதிர்காலத்தில் இருக்காது. ரத்தத்தை ஒரு டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா குரங்கு ரத்தம் தானே மனுஷனுக்கு ஃபிட் ஆகணும். இவன் டார்வின் சொல்றது நெசமா இருந்தா குரங்கு ரத்தம் தான் இருக்கிற ஜீவன்களே மனுஷனுக்கு பொருந்தி கிடணும். பன்றி ரத்தம் பொருது ஆராய்ச்சி பண்றான். பன்றியோட ரத்தம் இருக்கு மனுஷனுக்கு ஏற்றுவதற்கு ஒரு ரத்தம் ஏற்றுறதா இருந்தா மற்ற உலகத்து ஜீவன்கள்ல உள்ள ரத்தங்களை விட பன்றியுடைய ரத்தம் மனுஷனுக்கு ரொம்ப பொருந்தி வருதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப நமக்கு என்ன தெரியுது? பன்றி தான் மனுஷனுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோமே தவிர உள்ளமைப்புகளை வச்சு இவன் இந்த ஓட வச்சுக்கிட்டு மண்டை ஓட வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த மண்டை ஓடு குரங்கு ஓடு இருக்க இந்த மண்டை ஓடு அமைப்பு வச்சுக்கிட்டு அதுல வச்சுக்கிறான். உள்ளுக்குள்ள சரக்குகளை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பன்றியுடைய லெவலுக்கு தான் இவன் நெருக்கமா இருக்கானது. பன்றியோட தான் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இருக்குது. குரங்கோட கிடையாது. இன்னும் சொல்ல போனா மனுஷன் இப்படி உரிக்க முடியாது, பன்றி தோலை உரிக்க முடியாது. குரங்கு தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். தோல் அமைப்பே வேற, உன் தோல் அமைப்பு வேற. பன்றி தோல் அமைப்பு தான் மனுஷன் தோல் அமைப்புக்கு ஏறக்குறைய நெருங்கி வருது. அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா நீ பரிணாமம்ங்கிறியப்பா குரங்குக்கும் மனுஷனுக்கு மத்தியில எத்தனை வகையான ஒற்றுமையை காட்டிட்டு பரிணாமம்னு சொன்ன. இந்த உருவ அமைப்பை பார்த்துட்டு மட்டும்தான் சொன்னானே தவிர தேவை சொல்லல. நாக்குடைய அமைப்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த மைனாக்களும் கிளிகளும் இருக்குது. அந்த நாக்குடைய அமைப்போடு தான் மனுஷனுடைய அமைப்பு ஒத்து போகுது தவிர வளர்ச்சி கிளச்சி அடிக்கிற வச்சு பாசம் வர்றது. இங்க தடிச்சா அந்த பாசம், அங்க தடிச்சா அந்த பாசம், எல்லா பாசையும் பேசுமே. அவ்வளவு எண்ணிக்கை ஆவச்சுக்கிறது. இருக்கிற ஒரு 10 வார்த்தையை சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடும். ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்து சொல்லி பார்ப்போம். நீ எந்த குழந்தையாச்சும் பேச வச்சுட்டு பார்ப்போம். இத்தனை வருஷம் பேசுறதுங்கிறதுக்கு நெருங்கி வரலையா குரங்கு மனுஷனுக்கு? அப்ப இது ஒரு கிறுக்குத்தனமான வாதம். அப்ப இந்த பரிணாமம் எல்லாம் சொன்னதுல இருந்து எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா மனுஷனை கடவுள் படைச்சான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய ஃபீம்புக்கு சொல்றாங்க. எந்த அறிவியலுக்கும் ஒத்து வர மாட்டேன்னு, எந்த சயின்டிபிக்காவும் குரங்குக்கும் மனிதனுக்கு மத்தியில ரொம்ப ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குன்னு சொல்லல. வருவேன் குரங்குக்கு மனுஷனை 100க்கு 100 ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா குரங்குக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் ஒண்ணுதான். ஒரு ஸ்டெப் அப்படி தாங்கினா மனுஷன் ஆயிரும், இவன் ஒரு ஸ்டெப் அப்படி இறங்கினா குரங்காயிருவான் அப்படிங்கிற அளவுக்கு வித்தியாசம்லாம் இல்ல. உனக்கும் குரங்கும் 1 லட்சம் இருக்கு. இது எப்படி பரிணாமம்னு சொல்ல முடியும்? பரிணாமம்னு சொன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருந்துகிட்டு இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல அப்படி இருந்துகிட்டு இருக்கணும். அதான் பரிணாமம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் வளர்றது. அப்ப இதெல்லாம் வச்சு இதெல்லாம் விளங்காம பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு போயிட்டானோ. ஆக இந்த பகுத்தறிவாதம் என்பது இவங்க சொல்லக்கூடிய கடவுள் இல்லைங்கிறது சொல்லக்கூடிய வாதம் ஒண்ணு பரிணாமம்ங்கிறான், அல்லது நம்ம கண்ணால பாத்தியலாங்கிறான். இந்த 2 வாதமுமே பைத்தியக்காரத்தனமான வாதம். நல்லா தெரியுது இது ஒரு தனியாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இதுக்கு கடவுள் நம்பாமலே நீங்க சொல்லலாம். இன்னைக்கு 600 கோடி இருக்குன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா இது ஒரு 100 கோடி பேர் இருந்திருப்பான். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு 10 கோடி பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு 10 லட்சம் பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு 1000 பேருக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 50 பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு ஒரு 100 வருஷம் முன்னாடி போனீங்கன்னு சொன்னா 2 பேர் இருந்திருப்பான். புரிஞ்சு வச்சாதார 2 பெரிய இன்னும் இதான் கணக்கு. மனித இனம் அப்படி பெருகி வந்தது பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒரு ஜோடியில இருந்து பெருகுனுச்சுன்னு சொல்லக்கூடிய கருத்து தான் அறிவுக்கு ஏற்றதா இருக்கே தவிர அந்த ஒரு ஜோடி கடவுள் தான் படைச்சான்னு ஒத்துக்கிறதுன்னு ஒத்து மனசு வருமானது. நம்ம கடவுள் படைச்சா சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கும்பிடணும். மனசு நம்ம குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம வேற யாரா கும்பிட்டு போயிருவோமே அப்படிங்கிற லெவல்ல போய் அவன் நிக்கிறான். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா இதை சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாத்துவாங்க. டார்வின் தத்துவத்தை சொல்லிக்கிட்டு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. முஸ்லீம் மட்டும்தான் நம்பல. இந்த டார்வின்கிறவனுடைய இந்த லூஸ்தனமான தத்துவம் கம்யூனிஸ்டுக்காரங்க கையில தூக்கி பிடிச்ச பிறகு பள்ளிக்கூடத்துல சொல்லி தர ஆரம்பிக்கிறான். ஒரு ஹிந்துல சொல்லிக்கிட்டு இப்ப டார்வினையும் சேர்த்து நம்புறான். ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு அவன் டார்வினையும் சேர்த்து நம்புறான். ஒரு கம்யூனிஸ்டவாதின்னு சொல்லிக்கிட்டு அவன் டார்வின் தத்துவத்தை நம்புறான். ஒரு முஸ்லீம் மாத்திரம் தான் நம்ப மாட்டான். ஒரு முஸ்லீமா இருக்கிற மாத்திரம் தான் டார்வினை நம்ப மாட்டான். பாக்கி எல்லாரும் பாடத்துல அறிவியல் கொள்கைகள் ஆகிட்டாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மேலை நாடுகள்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் டார்வின் தத்துவம் ஒரு குப்பை, ஒண்ணுக்கு உதவாது, அதுக்கு பெரிய அறிவியல் ப்ரூஃப் கிடையாது, சும்மா இவனா இப்படிதான் இருக்கும் ஒரு அனுமானிக்கிறான். இது எதை வேண்டாலும் நம்ம அனுமானிச்சுட்டு போயிடலாம். எதை வேண்டாலும் பார்த்து என்ன செய்யலாம், அனுமானிச்சுட்டு போயிடலாம். ஆக இந்த ஒரு வாதமும் சரியில்லை. சரி, இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், கடவுளை பற்றி இருக்கிறாங்கிறதுக்கு என்னென்ன தடையா இருக்குதோ எல்லாத்தையும் நம்ம நீக்கப்படணும். சரி, கடவுளை நம்புறோம், நம்பாம இருக்கிறோம். இந்த 2ல எது நல்லது, எது நல்ல அதை வச்சு பார்க்கணும்ல. கடவுளை நம்புறதுங்கிறத பைத்தியக்காரங்க பிற்போக்கான
கடவுளை நம்பலன்னு சொன்னா ஒரு பெரிய அட்வான்ஸா ஃபார்வர்டா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காரு. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் என்ன சொல்றான்னு கேட்டா, கடவுள் நம்பினாங்க பிற்போக்கு கடவுள் நம்பிக்கை மதவாதிகள் என்ன மதவாதி கேவலமா நீங்க நான் பௌத்தர்வாதிகள் அப்படியே உசப்தி. அப்ப கடவுளை நம்புறது உயர்வானதா, கடவுளை நம்பாம இருக்கிறது உயர்வானதா, கடவுளை நம்புறதுனால கேடுகள் ஏற்படுதா, கடவுளை நம்பாததுனால கேடுகள் ஏற்படுதா அப்படிங்கிற ஒரு கோணத்துல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், கடவுள் நம்பிக்கை மாதிரி மனுஷனுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எதுவுமே கிடையாது. கடவுளை நம்பலன்னு வைங்க, அவனுக்கு ஏற்படக்கூடிய கேடு அவன்கிட்ட நேர்மை இருக்காது. எல்லா மனிதனையுமே அவனுடைய அறிவு சொல்ற தீர்ப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதை பகுத்தறிவாதி ஒத்துக்கிற மறுக்க மாட்டான். அவன் அறிவு ஒண்ணு சொல்லும், அதுக்கு மாற்றமா அவன் செய்வான். கண்ணி அடிக்க கூட அறிவு சொல்லும், ஆனா போய் அடிப்பான். புகை பிடிக்க கூட அறிவு சொல்லும், ஆனா போய் பிடிப்பான். அடுத்த ஏமாத்த கூட அறிவு சொல்லும், ஆனா ஏமாத்துவான். அப்ப மனிதர்கள்ட்ட ரெண்டு தன்மைகள் இருக்காங்க. அறிவு ஒரு பக்கம் நல்லதை சொன்னா கூட அந்த அறிவுக்கு கட்டுப்படக்கூடியவனாக மனுஷன் இருக்கல. அந்த அறிவை இன்னைக்கு இழிச்சு போட்டு அதை தாண்டி இன்னொரு ஒரு ஆசைக்கு அடிபடக்கூடியவனாக தான் இருக்கிறான் மனுஷன் இருக்கிறான். இதை பாக்குறோம். அப்ப மனிதனை நல்வழிப்படுத்தணும்னு சொன்னா, மனிதனை ஒரு ஒழுங்கான சீரான பாதையில கொண்டு போகணும்னு சொன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை தேவை. எந்த நம்பிக்கை தேவை? நமக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி இருக்குது, ஏமாத்த முடியாத ஒரு சக்தி இருக்குது, யாருக்கும் தெரியாமல் ஒரு இருட்டு அறைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒண்ணு செஞ்சாலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்படிங்கிற நம்பிக்கை ஒருத்தனுடைய உள்ளத்துல வருமானால் அவன் எது நல்லதுன்னு தெரியல அதைத்தான் செய்வான், கெட்டதுன்னு தெரியல செய்ய மாட்டான். செய்ய போகும்போது என்ன செய்வானா, யாரும் பார்க்காம செய்யலாம்னு நினைச்சா கூட ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல, யாரும் பார்க்கல, அத்தா பார்க்கல, அம்மா பார்க்கல, அரசாங்கம் பார்க்கல, ஊர்ல உள்ள எவனும் பார்க்கல, ஆனா ஒருத்தன் பார்க்கறானே, கடவுள் ஒருத்தன் பார்க்கறானே அப்படின்னு நம்பக்கூடிய நேரத்துல இவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுதுன்னு பாருங்க. இவன் தன்னளவில் நல்லவன் ஆயிடுறான், உலகத்துக்கு நல்லவன் ஆயிடுறான். ஏமாத்தலைன்னா உலகத்துக்கு நல்லது, மோசடி பண்ணலைன்னா உலகத்துக்கு நல்லது, திருடலைன்னா உலகத்துக்கு நல்லது, கலப்படம் பண்ணலைன்னா உலகத்துக்கு நல்லது, அளவு நிறுவையில மோசடி செய்யலைன்னா உலகத்துக்கு நல்லது, அடுத்தவங்களுக்கு ஆசைப்படலைன்னா உலகத்துக்கு நல்லது, விபச்சாரம் செய்யலைன்னா உலகத்துக்கு நல்லது. இப்படி உலகத்துக்கெல்லாம் எது நல்லதா இருக்குதோ அவனுக்கும் நல்லதா இருக்குதோ அந்த மாதிரி வழியை தேர்ந்தெடுப்பதற்கு கடவுள் நம்பிக்கை துணை செய்யுமா, கடவுள் மறுப்பு துணை செய்யுமா? கடவுள் மறுப்பு காரணம் செய்வான், கலப்படம் பண்ணுவான். ஏன்டா பண்றானே வன்னுனா இப்ப என்னடா செய்வீங்க, என்னடா செய்ய முடியும்? வன்னுனா இப்ப எனக்கு என்ன ஏற்படுங்க? கலப்படம் பண்ணுனா எனக்கு 100 ரூபாய்க்கு 5 ரூபா கிடைக்கிறதுக்கு பதிலா 25 ரூபா கிடைக்குது. கலப்படம் பண்ணலன்னு சொன்னா வெறும் 5 ரூபா கிடைக்கும். ஏன் பகுத்தறிவு பிரகாரம் 25 ரூபாய் லாபம் கிடைக்க நான் செய்யறேன். இப்படி செய்யலாமா? அநியாயம் இல்லையா? என்னடா அநியாயம்? எனக்கு லாபம் கிடைக்கும் நான் செய்யறேன், அதான பகுத்தறிவு. எனக்கு எது நன்மை ஆகுது அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு கடவுளை நம்புறவன் போய் சொல்லி பாருங்க, இப்படி கண்ட்ரிய செய்யலாமா? ஒருத்தரும் கவர்மெண்ட்லாம் நீ சரிக்கட்டு செஞ்சா கூட ஒருத்தனை சரிக்கட்ட முடியுமா? ஒருத்தன் பயத்துட்டு இருக்கானே, ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கிறானே. அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்மிடத்துல வரக்கூடிய நேரத்துல மனித வாழ்க்கையில ஒரு சீரான ஒரு நிலைமை ஏற்படும். யாரும் யாருக்கு மோசடி செய்ய மாட்டான். எல்லாருக்கும் இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க, இன்னைக்கு கொஞ்சம் மோசடி நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் வராதுதான் நடக்குது. எல்லாருமே கடவுளை நம்பி, எல்லாருமே கடவுளை எந்த விதத்தில் இஸ்லாம் நம்ப சொல்கிறதோ அறிவுபூர்வமா அந்த மாதிரி நம்பிட்டான்னு சொன்னா உலகத்துல திருட்டு, பொய், பிராரை, பித்தலாட்டம், மோசடி, ஏமாத்து எதுவுமே இருக்காது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு உலகம், அற்புதமான ஒரு சமுதாயம் உருவாகி போயும். அப்ப இந்த கடவுளை நம்புறது என்பது மனித நல்லவனா போறதுக்கு ஒரு லகானு. ஏன்னா லகான் இல்லைன்னு நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை இணை போட்டு பார்த்தான்னு சொன்னா அவனுக்கு ஒரு லகான் தேவைப்படுதுங்கிறது அவனே விளங்குவான். ஒவ்வொரு மனுஷனுடைய மனசாட்சி சொல்லுது, நமக்கு ஒரு கடிவாளம் இல்லைன்னா நம்ம வீணா போயிருவோம். நம்ம வரட்டு குட்டோம்னா என்னோட செய்ய சொல்லுது மனசு. மனம் ஒரு குரங்கோடு வேற சொல்லிக்கிறான். மனித மனம், அதாவது அறிவு வேற மனம் வேறன்னு பிரிச்சுக்கிட்டு, அறிவு இப்படி சொல்லுது, மனசு இப்படி சொல்லுது, நான் இப்படி செய்யற நல்ல நினைக்கிறேன், ஆனா என்னை இப்படி இழுத்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்றியப்பா. உன்னை தீய ஒளியில கொண்டு போவதற்கு உன்னை அறியாத ஒரு சக்தி உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு கடிவாளத்தை போட்டு இழுத்து நிறுத்துறது நல்லதா, அல்லது போற போக்குல விட்டு விடுவது நல்லதான்னு சொல்லி உன் மனசாட்சியில தீர்ப்பு கேட்டா அது சொல்லும், கண்டிப்பா லகான் வேணும், கண்டிப்பா கடிவாளம் வேணும். அந்த கடிவாளத்தின் அடிப்படையில தான் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்துல இந்த மார்க்கத்தை சொன்னாங்களோ அந்த மக்களுடைய வரலாறு நீங்க பாத்தீங்களா? உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சமுதாயம் இருந்ததே கிடையாது. ஐயாமல் ஜாகிலியா அறியாமை காலம்னு சொல்றோம். அந்த மாதிரி இது மாதிரிலாம் 100 மில்லி அடிச்சுட்டு ஆறுமா அவன் குடமா குடிச்சான்.
குடங்குடமா குடிக்கிறது. குடினா என்னது? இவனுக்கு கிளாஸ் நடத்துவாங்க. அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு ஒரு சமுதாயம். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் உள்ளத்துல போனுச்சு. அடுத்த தூக்கிவிட்டாங்க இல்லையா? அடுத்த செகண்ட் பழக்கத்துக்கு ஒடிக்க முடிஞ்சே. இன்னைக்கு முடிக்க முடியுமா? இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் இந்த பழக்கத்துக்கு ஆளாயிட்டான்னு சொன்னா ஒரு காலத்திலும் அவனால் விழ முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் விபச்சாரத்துல மூழ்கிட்டான்னு சொன்னா அவனை ஒரு காலத்தையும் அதை மீட்டெடுக்க முடியாது. அவன் உடம்புலாம் கலந்து அவனுக்கே முடியாம போவேன். அப்பதான் வீழ்வான தவிர அதுக்கு முன்னாடி அவனை மீட்டெடுக்கவே முடியாது. அப்ப கடவுள் நம்பிக்கை என்பது மனித குலத்துக்கு நன்மைதான் செய்யுதே தவிர தீமை செய்யல. அதை நம்புறதுனால ஒரு கேடு கிடையாது, நன்மை நமக்கு ஏற்படுது. அதாவது ஒரு எந்த அளவுக்குன்னு கேட்டா மறுமேண்ட ஒண்ணு இல்லையா? உதாரணத்துக்கு சொல்ல உண்மை இல்ல, இதோட முடிஞ்சே போச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட கடவுள் நம்பிக்கை ஆபகரமானதான். நம்ம அப்படி நம்ப கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா கூட அந்த கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு பயந்து நம்ம ஒழுங்கா கிடந்தவன் நம்மளால யாருக்கு எந்த கேடு வரலையே. அந்த அளவுக்கு நம்ம உடம்பை சீரா வச்சுக்கிட்டோம். அடுத்தவனுக்கு எந்த இடைஞ்சலும் செய்யல. மனித குலத்துக்கு மத்தியில் ரத்தம் சிந்துதல் இல்ல, பொய் பிராடு இல்ல, பித்தலாட்டம் இல்ல. இப்படி ஒரு நிலைமை உண்டா? ஒரு நல்லதா கெட்டதா? நீங்க அப்ப இந்த உலகத்தினுடைய கணக்குப்படி பார்த்தா கூட நம்ம மனசாட்சி சொல்லுது நமக்கு ஒண்ணு வேணும், மேல ஒருத்த கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும், அவனுடைய அச்சம் அவனை பற்றிய பயம்தான் நம்ம நல்வழிப்படுத்தும் நினைக்கிறவன். அந்த இடத்துல கடவுள் தேவைன்னு நம்ம மனசாட்சி ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். மனசாட்சி பெரிய தீர்வு. இன்னொரு இடத்துலயும் நமக்கு கடவுள் தேவைங்கிறது தெரியுங்க. என்ன தெரியும்? நீ உலகத்துல பாக்குறீங்க, தப்பு செய்யறான், கொலை செய்யறான், ஒருத்தன் கொள்ளை அடிக்கிறான். இவர்களுக்கு இந்த உலகத்துல தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தண்டனை அவர்கள் செய்யற குற்றத்தின் அளவுக்கு போதுமானதா இல்ல. நீங்க பாக்குறீங்களா இல்லையா? 100 கொலை செய்யறான் ஒருத்தன். 100 கொலை செஞ்சவனுக்கு 100 தடவை சாவடிக்க முடியுமா? நீ தூக்கு தண்டனை கொடுத்தா கூட 100 கொலை செய்தவர்களுடைய உணர்வுகளை சேர்த்து பார்த்தா அந்த உணர்வு எனக்கு இருக்குமா? இருக்காது. ஒரே ஒரு தடவை தான் தூக்கு தண்டனை கொடுக்க முடியும். 100 கொலை செஞ்சவன் 10 கொலை செஞ்சான், அவன் எத்தனை தூக்குல போடுவீங்க? ஒரு தடவை போடுவீங்க. அப்ப நம்ம பாக்குறோம், இவன் செஞ்ச தப்புக்கு இது பத்தாத, இவன் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை பத்தலையே நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறோம், தப்பு செஞ்சவன் தண்டிக்கப்படாமலும் தப்பிச்சு போயிடறான். தப்பு செய்யறான், மனுஷனை ஏமாத்திடுறான், கோர்ட்டை ஏமாத்திடுறான், அரசாங்கத்தை ஏமாத்திடுறான், சட்டத்தை ஏமாத்தி போடுறான், எல்லாத்தையும் ஏமாத்திட்டு 10 கொலை செஞ்சு ஒரு சட்டையை தூக்கிட்டு வெளியே வர்றான். பார்த்து நொந்து வரும், என்னடா இது தெரியாம செஞ்சு விட்டு சர்வசாதாரணம் நடக்கிறானே, கொலை செஞ்சவன், ஊழல் பண்ணவன், கொள்ளை அடிச்சவன் சர்வசாதாரணமா போறான். அப்ப நேர்மையான மனசாட்சி என்ன சொல்லுது? இவனுக்கு தண்டிக்கணுமா? அது வேணும், இவர்களை தண்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சக்தி வேணும். மனுஷனா நீதி விளங்க முடியல, நீதி விளங்க மாட்டேங்கிறான், அநியாய காலம் உலகத்துல நல்லா இருக்கிறான், நல்லவன் கஷ்டத்துக்கு ஆளாகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் சொல்லுது, இதுக்கு மேல என்னமாவது ஒண்ணு இருக்கணும், ஒண்ணு இருந்தாத்தான் சரியா வரும், ஒண்ணு இருந்து தண்டனை கொடுத்தாத்தான் மனசு ஆறும் நினைக்கிறீங்க. இந்த மனசு ஆறுதல் உனக்கு ஏற்படுறதா இருந்தா ஏமாத்த முடியாத ஒரு சக்தி இருக்கு, நீ நம்பணும். அந்த கோர்ட்ல கொடுக்கிற தண்டனைக்கு நிகரான தண்டனை எதுவுமே இல்லைன்னு நம்பணும். அவன் கொடுக்கிற தண்டனையில 100 தடவை கூட தண்டனை கொடுக்கான். தோல் கருக மாத்திக்கிட்டு இருப்பான். தோல் கருவ செத்து போக மாட்டான். போட்டு வதக்கி எடுக்கிறதுக்கு அவனுக்கு மட்டும் தான் முடிக்கும். எவ்வளவுக்கு நீ தப்பு செஞ்சியோ அவ்வளவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் வேணும். லஞ்சம் வாங்காத நீதிமான் வேணும். லஞ்சம் கொடுக்க முடியாத ஒரு கோர்ட் வேணும். தப்பான தீர்ப்பு வராத 100% சரியான தீர்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறியே, அந்த இடத்துக்கு பேர் தான் கடவுள். அப்ப நம்ம மனசாட்சி சொல்லுது, இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னா நமக்கு மிஞ்சி ஒரு நீதிமன்றம் இருக்கணும். இந்த உலகத்துல கண்டிப்பா நீதி யாருக்குமே கிடைக்கல, நீதி கிடைக்கவே இல்லை. எந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களா இருந்தாலும் நீதி கிடைக்கவே இல்லை, அநியாயக்காரர்களுக்கு சாதகமா தான் இருக்குது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம பாக்குறோம், கடவுள் நம்பிக்கை கண்டிப்பா தேவையில்லைன்னா சரியா வராது. இத பாக்குறோம். இந்த ஒரு நன்மை, உலகத்துக்கு ஒரு நன்மை, மனசு ஆறுதல் ஆகுதுல. ஒரு இழப்பு ஏற்பட்டு போயிடுது, ஒரு கஷ்டம் ஏற்பட்டு போயிடுது, ஒரு துன்பம் ஏற்பட்டு போயிடுது. இதெல்லாம் வந்தவன என்ன செய்யறான்? மனசை செத்து போக தெரியாது. பாக்குறீங்களா இல்லையா? எவனோ ஒருத்தரை காதலிச்சுட்டு அதுக்கான தற்கொலை பண்ணிட்டான் நேற்று ஊருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? அதனால சாவுறதுக்கு ஒரு காரணம் தான் கிடையாது. ஒரு துன்பம் வருது, துன்பம் வந்தவன என்ன செய்யறது? தாங்க முடியல. 1 லட்சம் ரூபாய் நஷ்டம், செத்துடுறான். கணக்கு வச்சு போடுவான், செத்துடுறான். ஒரு ஆம்பளை பொம்பளை விரும்புறான், பிடிக்கல, செத்துடுறான். பொம்பளை ஆம்பளை விரும்புறா, மாட்டு கை கூடல, செத்துடுறான். அப்ப இதுக்குதான் சாவுறன்னு கணக்கு கிடையாது. கடனுக்கு தற்கொலை, வைத்த வலிக்கு தற்கொலை, தீராத நோய்க்கு தற்கொலை, பரிசையில பெயிலானா தற்கொலை, புள்ள செத்து போனா தற்கொலை, புருஷன் செத்தா பொண்டாடி தற்கொலை, பொண்டாடி செத்தா புருஷன் தற்கொலை. பாக்குறீங்களா உலகத்துல? அப்ப இந்த துன்பங்கள் வரும் பொழுது அதை தாங்க முடியாமல் தற்கொலை நோக்கி ஓடுறானே,
இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த பகுத்தறிவுங்கிறானதான். எங்க இருக்கிறான் கடவுள்? கடவுள் எங்க இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறவன் தான் சாவுறானே தவிர கடவுளை சரியான முறை ஒருத்தன் கூட பண்ண மாட்டான். அவன் என்ன செய்யலாம்? அட போட, இது இல்லைன்னா என்னடா, எனக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அங்க கிடைக்கும். எனக்கு ஒரு நீதிமன்றம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்ல நான் மனு வழக்கு போடுவேன், அங்க எனக்கு சரியான நீதி கிடைக்கும், அங்க பாத்துக்கிறேன், அங்க கூட நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சான்னு சொன்ன இவன் சாவுவான. தற்கொலை செய்யறவன்ல நீங்க பாத்தீங்கன்னா மதவாதி மாதிரி தோற்றம் வைப்பான். உள்ளுக்குள்ள அவன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொன்னா கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை தான் இருந்துச்சு. வெளியில பார்த்தா அவன் ஒரு மதவாதி மாதிரி காட்சி அளிப்பான். உள்ளுக்குள்ள அவன் கடவுளை ஒழுங்கா நம்பல, கடவுளை புரிஞ்சுக்கல. அப்ப அவன் உள்ளுக்குள்ள நாட்டுக்கா இருந்த காரணத்தினாலதான் தற்கொலை பண்ணிக்கிட்டானே தவிர கடவுளை கரெக்டா நம்பி இருந்தான்னு சொன்னா நம்மளை சாச்சத்தா கடவுளை ஒத்துக்குருவாரா? கடவுள்கிட்ட நியாயம் கேட்கலாம்ல? இது முடிச்சு போக போகுதா? கடவுள்கிட்ட நமக்கு ஒரு விசாரணை பண்றோம் தீர்ப்பார்ல, கடவுள்கிட்ட முறையிடுவோமே, இந்த கஷ்டம் போல இன்னொரு நன்மை கடவுள் தருவாரு. இப்படி ஒருத்தர் நினைக்கிறான்னு சொன்னா தற்கொலை செய்ய மாட்டான். நீங்க உலகத்தோட புள்ளி ஒருத்தர் எடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாம் தற்கொலை செய்யக்கூடிய சதவீதம் கம்மி. முஸ்லீமும் ஒழுங்கான முஸ்லீமா இருந்து அறவை இல்லைன்னு சொல்லி போடலாம். இவனும் பேரளவுக்கு தான் இருக்கான். நிறைய பேர் பேரளவுக்கு இருக்கிற இந்த கட்டத்துல கூட சதவீதம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 100 பேர் தற்கொலை செய்யறான்னா 95 பேர் முஸ்லீமா இருக்க மாட்டான். 100 தற்கொலை செய்தவர்கள்ல 5 பேர் தான் தேர்வான் முஸ்லீம், 95 பேர் மத்த மனுஷனா இந்தியாவுல. ஆனா நம்ம இருக்கிற 20%, 20% இருந்தா தற்கொலை 20% இருக்கணும்லங்க. 100க்கு 20 கணக்குல நம்ம இந்த நாட்டுல வாழ்றோம். அப்ப 100 செத்தான தற்கொலையில 20 சாவணும் முஸ்லீம்ல. முஸ்லீம் எவ்வளவு தற்கொலை பண்றான்னு பாத்தீங்கன்னா 100க்கு 5 தான் சாவுறான். 100 தற்கொலையில 5 தற்கொலை முஸ்லீம் தற்கொலை, 95 தற்கொலை முஸ்லீம் அல்லாதபடி தற்கொலையா இருக்குது. அப்ப இதுல என்ன வளர்ந்துரும்? கடவுளை சரியான வீதாச்சாரத்தில் ஒருத்தர் நம்புறான்னு சொன்னா அவன் இந்த தற்கொலைங்கிற முடிவுக்கு போக மாட்டான். துன்பங்கள் வரும்போது தோன்ற மாட்டான். சில பேர் தற்கொலை பண்றான், சில பேர் மண்டலாவாயிருவான். தற்கொலை பண்ற அளவுக்கு போலன்னு வைங்க, ஒரு காதல்ல தோல்வின்ற உடனே, அல்லது ஒரு வியாபாரத்தில் நஷ்டம்னு சொன்ன உடனே, ஒரு வாழ்க்கையில ஒரு இழப்புன்னு சொன்ன உடனே அதையே நினைச்சுக்கிட்டு உருப்பிட்டுட்டே இருப்பான். அப்புறம் ஒன்று போய் கட்டு ஏர்வாடியில. எது இல்லைன்னா ஏறிட்டுவாங்க, போ ஏர்வாடிக்கு போ, திருப்பதிக்கு போ, அங்க கொண்டு போ. அப்ப கடவுள் நம்பர் இருக்கான், அவன் என்ன செய்வான்? கடவுள் இருக்காருல்லப்பா, 1 லட்சம் தானே போயிட்டு வந்து என்ன இன்னொன்னு உழைச்சி பார்ப்போம், தருவார் கடவுள், கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லி சும்மா இறக்கி வைக்கிறானே, அவன் மெண்டல் ஆக மாட்டான். கடவுளை கரெக்டா நம்புனான்னு சொன்னா தற்கொலை பண்ண மாட்டான். கடவுளை கரெக்டா நம்புனான்னு சொன்னா பைத்தியக்காரன் ஆக மாட்டான், மனநோயாளி ஆக மாட்டான். மெண்டல் ஆகுறதுலாம் காரணம் என்னங்கிறீங்க? கடவுளை சரியா நம்பாதுதான். ஒண்ணு நாத்திகனா இருப்பான், இல்ல சரியா நம்பி இருக்க மாட்டான். கடவுளை கரெக்டான நேரத்தில் நம்பக்கூடிய யாரா இருந்தாலும் அவன் என்னதான் தோல்வி வரட்டுமே, எவ்வளவு அடுக்கடுக்கான துன்பங்கள் வரட்டுமே, அவனை கொஞ்சம் கூட ஆட்டி படைக்க முடியாது. அவன் நம்பிக்கை கொஞ்சம் கூட அசையாது. எந்த அளவுக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பெரிய உதாரணமா காட்டுவான். எந்த அளவுக்கு மகன் இறந்து போயிட்டார். மகன் இப்ராஹிம் இறந்துடுறாரு. ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாம அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆம்பளை பிள்ளை. அப்ப மகன் இறந்தோன்னு அந்த துன்பம் எவ்வளவு பெருசா இருக்கும். அது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று, அது ஒரே காலத்துல பெற்று கறி கொடுத்தவர்கள் யாராவது இருந்தா அவர்களுக்கு தெரியும். ஆம்பளை பிள்ளைய கொடுக்காங்க, இல்ல பொம்பளை பிள்ளையா கொடுத்து கடைசியில ஒரு 50 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தா அந்த பிள்ளை நல்லா பேசி சிரிச்சு நடை பயின்று விளையாடிக்கிட்டு இருக்கும்போது செத்து போச்சுன்னு சொன்னா அதை மத்த ஆட்களுக்கும் வழங்க முடியாது. அந்த ஸ்டேஜ்ல ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு வழங்க முடியும். அவ்வளவு பெரிய இழப்பு, கண்கள் அப்படி கண்ணீரை கொட்டுது, உள்ள விமுக. அவங்களே சொல்றாங்க, இவ்வளவு பெரிய இழப்புற சுசலாசத்துக்கு ஏற்படுது. இவ்வளவு பெரிய இழப்புடைய நேரத்துல, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற நேரத்துல அங்கக்குள்ளவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டிய சம்பவம். ஒரு செகண்ட் ஸ்டடி ஆகிறாங்க பாத்தீங்களா? இந்த கடவுள் நம்பிக்கை ஒரு வினாடி நேரத்துல மனிதனை ஸ்டடி கொண்டு வந்துருது. இது இல்லாதவர்களுக்கு வராது. என்ன ஸ்டடிக்கு வர்றாங்க? அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு. நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்ததுனாலதான் சூரிய கிரகணம். கனாபாக்கள் பேசுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இறந்து போச்சு, அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம். இன்னைக்கு மாதிரி சூரிய கிரகணத்தை பத்தி பெரிய அறிவியல் விளக்கமா அந்த காலத்துல கிடையாது. அந்த மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை மூத்தா போச்சுல, அதுக்குதான் சூரிய கிரகணம், சூரியன் துக்கான சிக்குதுன்னு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில இருக்கிறாங்க, அந்த பேசி கொண்டிருக்கிற காக விழுவுது, உடனே வர்றாங்க. இந்த இடத்துல யாரா வருவாங்களா? அவங்களே சோகத்தில் இருக்கிறாங்க, புள்ள மூத்தா போச்சுன்னு. அந்த நேரத்துல என்ன சொன்னாலும் கண்டுக்கிற மாட்டோம். நம்ம ஒரு பெரும் சோகத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்துல உலகத்துல என்ன நடந்தாலும் அடிச்சா 2 பிள்ளை அடிச்சுக்கிட்டு சாவும், புருஷன் எடுத்து போயிடுவான், பொண்டாட்டி துக்கத்தில் இருப்பா, 2 பிள்ளைகள் அடிச்சுக்கிட்டு வெட்டி குத்துக்கிட்டு நிக்கும். இவளுக்கு அதெல்லாம் கவனம் வராது. புருஷனா போயிட்டா என்ன சொல்லி அப்படிதான் இருப்பா.
அந்த நேரத்துல போய் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. தப்பு கண்ணும்னா நடக்கும். அதை கண்டிக்கணுங்கிற மூடவாள் என்ன தொலைஞ்சிட்டு போ. 3 நாள் சாப்பிட்டு இருக்காது பிள்ளை, எப்படி சோகமா இருப்பா. இந்த பிள்ளை சாப்பிட்டுச்சு, அந்த பிள்ளை, அதை பத்தி அவனுக்கு தெரியாது. நீ சாப்பிட்ட நானே புருஷனை இருந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப யாரெல்லாம் பெரிய இழப்புக்கு ஆளாயிட்டாங்களோ அக்கம் பக்கத்துல நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறதுக்கு மனசே வராது. ஒரு வாரமாவது ஆகும் நார்மலுக்கு வர்றதுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தை அடக்கம் பண்ண கூட இல்லை, இறந்து போன உடனேயே இப்படி துக்கத்துல நின்று அழுகுறாங்க. அழுகிட்டு இருக்கும் பொழுது அங்க மக்கள் பேசுற காதுலையும் கேட்குது. நிதான ஸ்டெடியை பத்தியலா இந்த மாதிரி சுக்கான ஸ்டிக்குது அப்படின்னு வர்றாங்க. இப்படி சொல்லாதீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல உள்ளது. அதாவது நடக்க வேண்டிய அளவுக்கு நடக்கும். யாருடைய மௌத்துக்கு நடக்காது, யாருடைய பிறப்புக்கு நடக்காது. இதெல்லாம் இயற்கையா நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். இதோட என்னுடைய மகனுடைய மரணத்தை நீங்க சம்பந்தப்படுத்தாதேங்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, எவ்வளவு ஸ்டெடின்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டெடியாக யாருக்கு இருக்க முடியும்? கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு யார் நம்புறானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெடி சாத்தியமாகுமே தவிர, அது இல்லைன்னு சொன்னா 6 மாசம் அவன் துக்கத்தை மறக்கிறதுக்கு. அவ்வளவு அன்பு வச்ச ஒருத்தனா இருந்தான்னு சொன்னா 6 மாசமோ 3 மாசமா ஆகும். சில நேரத்துல தாங்க முடியாம அவன் மனநோயாளியோ தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு அவனோட தள்ளிப்படும். அப்ப நம்ம பாக்குறோம், கடவுளை நம்புவது என்பது ஒரு சுமை தாங்கி மாதிரி சுமந்துகிட்டே இருப்போம். இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு சுமை தாங்கி. அது என்ன சுமை தாங்கி? அல்லா இருக்கும். அல்லா அவர்த்த அடிச்சிடறான், நம்ம அநியாயம் அடிக்கிறான். போலீஸுக்கு போறோம், கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான். நொந்து போறோம், ஜிம்மலிய பாக்குறோம், அவனுக்கு சாதம் அடிக்கிறான். பாக்கான நீ சேத, அவன் வலியவன், நீ எளியவன். வலியவன் உன்னை அடிச்சுட்டான், நீ போலீஸுக்கு போற, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறான். எம்எல்ஏ கிட்ட போற, அவன் உன்னைய விரட்டுறான். அவரோட பேசிட்டு தேவையில்லாம அவர் எவ்வளவு வேலை நினைச்சிட்டு நீ அவரோட மோதல வந்து அவனுக்குள்ள பேசுறான். எல்லா கதலையும் தட்டி பாக்குற, எல்லாம் விரட்டி அவர் என்னடான்னு சொல்லி வந்து சாவரால தோணப்ப. அப்போ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. டே இருறா, ஒரு தடுக்கிறான், உங்க நீதிமன்றம் கோர்ட்டுங்கிறா, ஒருத்தர் நான் முறையிட போறேன்னா பாரு என்ன ஆகுதுன்னு பாப்போம் அப்படின்னு அந்த இறக்கி வைக்கிறியே. அந்த சுமை தாங்கி நாட்டியனுக்கு உண்டுமா? எவ்வளோ உன்னை விரட்டி அடிக்குமா? கடவுள் இல்லைன்னு நினைச்சா செத்து போயிருவடி. கடவுள் இருக்குன்னு நினைச்சேன்னா அப்படி இறக்கி வச்சு அல்லா நீ கேட்க மாட்டியா? நீ கேள், எல்லாமே அநியாயம் பண்றான், நீ கேளுன்னு சொல்லி அந்த முறை கிட்ட இப்படி இறக்கி வச்சுட்டு ரிலீஃப் ஆகி அடுத்த நாள் நார்மலுக்கு வர்றே. இது சொன்ன நார்மல் ஆயிடுவோங்க. இவன் செஞ்ச அக்கிரமோ அநியாயம் ஒண்ணுமே மனசுல நிக்காது. வைக்க வேண்டிய இடத்துல சரியான இடத்துல படிச்சா போட்டுறான்னு சும்மா போயிட்டு இருப்போம். அண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய சாவலாமா அல்ல 10 பேர் கொள்ளலாமான்னு இருக்கு. எப்ப இந்த கையேந்து சுமை இறக்கி வச்சுட்டானோ அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா சாதாரண டீக்கர் ஊத்தி குடிச்சிட்டு இருப்பான். இது யாருக்கு தெரியும்? இந்த பாக்கி எவனுக்கு இருக்குது? கடவுளை நம்புறவனை தவிர யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்துல எக்கச்சக்கமான பாதிப்புகள் ஏற்படும் பொழுது, எங்கேயுமே நமக்கு நீதி கிடைக்காத பொழுது, எல்லா வாசலும் இருக்க மூடிக்கொள்ளும் பொழுது, அப்ப நமக்கு ஒரு ஏற்று நிலை ஏற்படும். அந்த நேரத்துல ஆறுதல் தருவது கடவுள் நம்பிக்கை. ஒரு நெருக்கடியான கட்டம், கடன் வைக்கிற, உங்ககிட்ட டீ வாங்கி பிடிச்சவன், உங்ககிட்ட உதவிகள் பெற்றவன்லாம் இருப்பான். நீ போய் கேட்கணும் இல்லைன்றுவான். அவனு இல்லம்மா, இவனு இல்லம்மா, அவன்கிட்ட பார்த்து அவனு இல்லைன்றுவான். இவன்கிட்ட கேட்ப இவனு இல்லைன்றுவான். அண்ணன் இல்லைன்றுவான், தம்பி இல்லைன்றுவான், மாமன் இல்லைன்றுவாரு, அச்சா இல்லைன்றுவான், உயிர் நண்பன் இல்லைன்றுவான். என்னடா எல்லா வாசலும் அடிக்கிறான் கீழே, நான் எங்கடா போக? எல்லாரும் இல்லைன்னு அனுவல எவ்வளவு போறது? இந்த நேரத்துல ஒண்ணு நீ சாவு நினைக்கிற, இல்லைன்னா இதை நினைச்சு மெண்டலா போவ. இந்த 2 ஏற்படும் உனக்கு. ஆனா கடவுளை நம்புனா அப்படி இறக்கி தியாலா ஒன்னு நினைத்த யாருமே இல்ல, நீதான் கேதி, எவனையும் நம்பி வேலை இல்ல, நீ பார்த்தா எனக்கு உதவி செய்யி அப்படின்னு நினைச்சு பாரு. இவங்க இல்லைன்னு சொன்னதா உனக்கு பொருட்டா தெரியாது. ஒரு நம்பிக்கை அப்படி பிறக்கும். அப்ப உடனே உனக்கு ஊடகம் கிடைச்சிருக்காது. உன்னை அறியாம ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். சரியான இடத்துல நான் முறையிட்டுட்டேன், எனக்கு நீதி கிடைக்கும், எனக்கு இந்துக்கு என் பிரச்சனை தீர்வு கிடைக்கு, கோவர ஒரு பையன் தெய்வம் தேவையில்லைன்னு அப்படி உதறி விட்டுட்டு கொசு உட்கார்ந்து உதறி விடுறமே, அப்படி சீப் விட்டு எந்திரிக்கிறோம் பாருங்க. இது யாருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தருக்கு மட்டும்தான் இது வருமே தவிர, கடவுள் இல்லைங்கிறவனால முடியாது. கடன் கிடைக்காது சாவுவான், துன்பங்களுக்கு சாவுவான், பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா செத்து போயிடுவான். இந்த மாதிரியான ஒரு காட்சிகளை நீங்க உலகத்துல பாக்குறீங்க. இப்ப கடவுளை ஏன்டா கடவுளை மறுக்கிறீங்க? இவ்வளவு பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை நிகழ்த்துற கடவுளை மறுக்கிறதுனால உனக்கு கிடைச்ச நன்மை என்ன? கடவுள் நம்பிக்கை நம்ம நம்புற பிரகாரம், கடவுள் நம்புறான்ல, கடவுளை நம்புறவனோட நம்பிக்கை பிரகாரம் கடவுளுங்கிறவன் எல்லா வகையிலும் வசந்தவன் நம்ம நம்புறோம். அப்படிதான் நம்புறோம். கடவுளை நம்புறவன் நம்மளை விட உயர்ந்தவன் என்று கடவுளை நம்புறான். அவன் கீழே போய் சைதா செஞ்சாலும் கும்பிட்டாலும் கையேந்திராலும் அவன் நம்பிக்கை பிரகாரம்
தன்னை விட உயர்ந்த இடத்துல தான் போய் சேர்த்துக்கிறான். கடவுளை நம்பாதவன் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய நிலைமை வருது. மனுஷன்ட்ட ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு குணம் இருக்கு. இது நீங்க விளைவிக்கணும். எல்லா மனுஷன்ட்டையும் உள்ள குணம் அவனுடைய சுபாவத்திலேயே யாருக்காவது அடங்கி போவதுங்கிறது ஒண்ணு இருக்கு. மனுஷனுடைய சுபாவம் இது. சரியான இடத்துல நீ அடங்குறன்னு சொன்னா தவறான இடங்களில் அடங்குவான். இந்த சைக்காலஜிலேயே கடவுளுக்காக விளைவிக்கலாம். யாருக்கு ஆதாரம் பாருங்க, அரசியல் காலில் போய் விழுவான். யாரு காலிலேசுமே விழுந்துகிட்டு இருக்கணுமே, யாரையாவது கும்பிடணும், சரிங்க சரிங்க, இது எல்லாத்தையும் இருக்கு. அதாவது இந்த கும்பிடக்கூடிய குணம் இருக்கு பாருங்க. அவன் என்னதான் இருந்தாலும் நமக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு அதுக்கு போய் கும்பிடும் நினைக்கிறான். அதனால எல்லா இடத்துலயும் போய் என்ன செய்யறான், கரையை கட்டிட்டு போயிடறான். கடவுளை இருக்கிறான்னு சொன்னா கடவுளை கொண்டு போயிடுவான். கடவுள் இல்லைங்கிறான்னு வைங்க, அவன் எதை கும்பிடுவான்? கும்பிடாம இருக்கவே முடியாது. எதையாச்சும் கும்பிட்டு ஆகணும். கல்யாணத்தை வீரமணி தான் நடத்தினதா சொல்லுவான். வீரமணி வந்து அந்த மாலை எடுத்து கையில் வந்தா தான் அது கல்யாணம். புரோகிதர் வேணாம், ஆனா இந்த புரோகிதர் வந்தாகணும். புரோகிதர்லாம் வேணாம், யார் வரணும்? இந்த புரோகிதர் வந்து இவர் வந்தா தான் எங்களுக்கு அதை கௌரவம், இவர் வந்தா தான் அந்த கல்யாணம் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுலையாவது இந்த கும்பிடுறது. இந்த கும்பிடுற தன்மை எல்லாருக்கும் இருக்கு. நீ வந்து உன்னை விட மேம்பட்டவனை கும்பிடுறதா முடிவு பண்ணிக்கிட்டேன்னா உன் சுயமரியாதை பாதுகாப்பு. கீழான இடத்துல கும்பிடல, அதை இல்லைன்னு வச்சுட்டு போடா. உன் யாருக்கு முன்னாடி குனிஞ்ச நீ? உன் நம்பிக்கை பிரகாரம் உன்னைய விட எல்லாத்தையும் விட சிறந்தவன் அவனுக்கு தான் குனிஞ்ச. உன்னைய மாதிரி மலத்தை சுமந்துக்கிறவன, உன்னைய மாதிரி சிறுநீர் சுமந்துக்கிட்டு இருக்கிறவன, உன்னைய மாதிரி ஆசாபாசம் உள்ளவன, உன்னைய மாதிரி எல்லா வகையிலையும் பலவீனமானவன, உன்னைய மாதிரி நோய்க்கு ஆகக்கூடியவன, உன்னைய மாதிரி முதுமை அடையக்கூடியவன, உன்னைய மாதிரி செத்து போகக்கூடியவன கும்பிடலையே. உனக்கு மேல உள்ளவனத்தை கும்பிட்ட. நீ மேல உள்ளவனை கும்பிட மறுத்தேன்னு சொன்னா கீழே உள்ளவனை உனக்கு ஈக்குவலா உள்ளவனை கும்பிடுவேன், இல்லைன்னா உன்னை விட கீழே உள்ளவனை போய் கும்பிடுவேன். அந்த நிலைமைக்கு ஆளாகாமல் மனுஷனை தடுத்து நிறுத்துவது இந்த கடவுள் நம்பிக்கை. இதுக்கு பெரிய பெரிய சான்றுகள் ஆதாரங்கள்லாம் வேண்டியதே இல்லை. இப்ப கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆதாரம் தான் நமக்கு. இப்ப ஈவர பெரியாரு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? அவர் பிறந்து 103 வருஷம் ஆகுது. அவர் செத்து எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 20 வருஷம் இருக்குமா? அவருக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிறந்தது 103 வருஷம், அவர் செத்து எவ்வளவு இருக்கு? ஒரு 20 வருஷம் இருக்கும். அந்த ஆள் செத்து 20 வருஷம் தான் ஆகுது. 20 வருஷத்துல கல்ல சிலை வச்சு கும்பிட எல்லாம் செஞ்சு விட்டாரா? சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மூத்தவை எவ்வளவு நாள் இருக்கும்? 1400 வருஷம் விளையாச்சு. அப்ப 20 வருஷத்துல இவ்வளவு மாற்றம் வந்தா 1000 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் வந்திருக்கணும்? 20 வருஷத்துல உனக்கு ஒரு கண்ணு தேவைப்பட்டுச்சு, 20 வருஷத்துல ஒரு சிலை தேவைப்பட்டுச்சு, 20 வருஷத்துக்குள்ளேயே மாலை தேவைப்பட்டு போச்சு, 30 வருஷத்துல கோவில் தேவைப்படும், 40 வருஷம் தேர் தேவைப்படும், எல்லாம் தேவைப்பட்டு போயிடும். இப்ப 20 சிலை அளவுக்கு நிக்குது, தமிழ்நாட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு சமாதி கட்டி அந்த செருப்பு கட்டிட்டு போங்க, அந்த அளவுக்கு அங்கேயே 10 இதெல்லாம் கொடுத்து அது வழிபாடு திறமை ஆகி போச்சு. அப்ப 10 வருஷம் 20 வருஷத்துல இவ்வளவு நடக்குதுன்னு சொன்னா 1400 வருஷம்ங்கிறது அப்படி தலைகீழா மனுஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய நீண்ட காலம், பெரிய காலகட்டம் இது. என்ன வேணா நடந்து போயிடும். நபிகள் நாயகத்து இங்கே சிலை இருக்குதா? எங்கேயாவது திருவிழா உண்டா? பேர் உண்டா? ஒண்ணுமே கிடையாது. நபிகள் நாயகமே நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய தரணும்னு கேட்டது உண்டா? நபிகள் நாயகமே எங்க நோயை நீங்க தான் நீக்கணும்னு கேட்டிருக்கிறோமா? 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் கூட கடவுளை நம்பின காரணத்தினால, நம்பிக்கை ஒரு இடத்துல கரெக்டா வச்சுட்ட காரணத்தினால வேற இடத்துக்கு நம்ம போகவே இல்லை. அக்கியோட இடத்துல வச்சுட்டோம், சரியான இடத்துல வச்சுட்டோம், உயர்ந்த இடத்துல வச்சுட்டோம். அதுக்கு பேர் வேற இடத்துல வச்சா கீழே இறங்கணும், மேல வர முடியாது. எதுக்கு மேல இடம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு நம்பிக்கை வச்சுட்டோம். எல்லாம் சூப்பர் பவர். அவன் கூட நம்பிக்கை வச்ச பிறகு கீழே இறந்துருவான நிலைமை உனக்கு என்ன செய்யல, ஏற்படவே இல்லை. 1400 வருஷமாக நீ கல்ல வணங்காம இருக்கிற. 20 வருஷத்துல பகுத்தறிவாதிங்கிறவன் கல்ல வணங்குறான்னா யார் பகுத்தறிவாதி? யார் பகுத்தறிவாதின்னு கேட்கிற? 20 வருஷத்துல கொண்டு போய் கல்லுக்கு மாலை போடுறானே, 14 நூற்றாண்டு ஆன பிறகு நீ மாலை போடாம இருக்கிறியே, யார் பகுத்தறிவாதி? நீ எந்த தலைவன் விழுவலையே, எவனுக்காக வேண்டி ஜெய போட்டுட்டு ஓடலையே, அவன் ஓடிட்டு இருக்கிறானே, யார் பகுத்தறிவாதி? அப்ப பகுத்தறிவாதம்ங்கிறது எதுன்னு கேட்டா கண்ணு முன்னாடி காட்டுறான் அல்ல. இது எப்படி அதிசயமா இருக்கு. இத்தனை வருஷம் கடந்த பிறகு கூட எவனாலே அசைச்சு பார்க்க முடியல. அல்லாண்டு அல்லா தாண்டா, அல்லா எடுத்து ஏன் கொடுக்க முடியாது? என் முன்னாடி கொடுக்க மாட்டேன், பிள்ளைய கொடுக்க மாட்டேன், புருஷனை கொடுக்க மாட்டேன், அம்மாவை கொடுக்க மாட்டேன், அத்தாவை கொடுக்க மாட்டேன், அசத்தை கொடுக்க மாட்டேன், அடவனை கொடுக்க மாட்டேன். அந்த இடம் ஒரே ஒருத்தனுக்கு தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டு ஒரு சமுதாயம் காப்பாத்திட்டு வருது. இபாதத்து இல்லாத சமுதாயம், தண்ணி அடிக்கிற சமுதாயம், கெட்ட செயல்கள்ல மூழ்கி போன சமுதாயமா இருந்தும் கூட இதுல கரெக்டா நான் பாருங்க. எல்லாத்துலயும் கரெக்டா தான் எங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் நம்ம கரெக்டா இல்ல. ஆனா இதுல அரை குறை 1% இஸ்லாமே இந்த வயசு செய்யுது.
நம்மகிட்ட இருக்கிற இஸ்லாம் இருக்கு 1/2% இஸ்லாம் தான். இன்னும் 99 வர வேண்டி இருக்குது. 1/2% இஸ்லாம் இருக்கும் பொழுது இவன் நபியை கும்பிட மாட்டேங்கிறான். 1/2% இஸ்லாம் இருக்கும் பொழுது இவன் கல்ல வணங்க மாட்டேங்கிறான். 1/2% இஸ்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் வணங்காட்டவன் போயிட்டு போறான். சூரியனை வணங்க மாட்டான், சந்திரனை வணங்க மாட்டான், வானத்தை வணங்க மாட்டான். அப்போ உனக்கு எது பக்கம் தெரியுங்கிற? இந்த 1/2% செய்யற வேலை உன் 100% செய்யலையே. உன்னுடைய பகத்திரியும் 100% பகத்திரியுங்கிறியப்பா, அது செய்யாத வேலையே 1/2% கடவுள் நம்பிக்கை பண்ணுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கை பண்ணுது. அப்ப நம்ம விளங்கணும், கடவுள்னு ஒருத்தர் இருப்பதுதான் அறிவுக்கு ஏற்றது. கடவுள் ஒருத்தரை நம்புறதுதான் நமக்கு ஏற்றது, சமுதாயத்துக்கு ஏற்றது. கடவுள்னு ஒருத்தரை நம்புறதுதான் ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியது. நீங்க ஏதோ அந்த நம்பிக்கை உள்ள மக்கள் ஒரு நாளைக்கு ராத்திரியில் இன்னைக்கு வேண்டாம் உங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கும், கவலை இருக்குல்ல? கவலை இல்லாம யாரும் இருக்கிறீங்களா? ஒரே நாள்ல ஒரு செகண்ட் அந்த கவலை இறக்கி வைக்கிறது வழி சொல்லிட்டா உங்களுக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கு கொழுது விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அழுது துவா செய்ய தமிழ்லையே என்னென்ன உங்களுக்கு வேணும் அழுது கடவுள்கிட்ட கேளுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது மனசுல, ஒரு கவலை இருக்காதுங்க. எல்லாத்தையும் இப்படி இறங்கி கொண்டு போய் ஒரு சுமைகிறதை கொடுத்து போட்டு நம்ம வெறும் ஆள் அடிக்கிற மாதிரி இருக்கும். மூட்டை தூக்கிட்டு வர்றவங்க முதல்ல வலிக்கும், இன்னொருத்த அப்படி மொத்தம் வாங்கிட்டானே அப்படி இருக்கும், இவ்வளவு ரிலீஃபா இருக்கும். அந்த மாதிரி யாரும் வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும், இருக்கிற சுமை எல்லாம் வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆத்ம திருப்திகள் எல்லாம் கண்டிப்பா இந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நம்ம என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, கடவுள் அல்லாஹ்வை நம்புறதுங்கிறது தேவை. இருக்கிறான், அறிவுக்கு எதிரானது இல்ல, அது நாட்டுக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது, நமக்கு நல்லது, நம்முடைய அறிவை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிற அளவுக்கு விளங்கி அல்லாஹ்வை நம்பணும், கடவுளை நம்பணும். நம்பின பிறகு அதான் இப்ப கடவுளுக்கு வந்துட்டோம். இப்ப கடவுள் இருக்கிறான் என்பதில் உங்களுக்கு எந்த டவுட் வரக்கூடாது. கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்ங்கிறதுல முனை அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, டவுட்டே வரக்கூடாது. கண்டிப்பா இருக்கிறான், கடவுள் இருக்கான்னு நம்பிட்டோமா? கடவுள் இருக்கிறான் நம்பின பிறகு அடுத்து நம்ம நம்ப வேண்டிய விஷயம் என்ன? கடவுள் எத்தனை பேர் இருக்கான், அடுத்து ஒண்ணுல அது முக்கியமான விஷயம். கடவுள் இருக்கிறான். ஒரு 2 இவ்வளவு பெரிய அண்ட சராசரி லேசப்பட்ட விஷயமா? இவ்வளவு பெரிய ஒரு கடையை நிர்வகிக்கிறதுக்கு எத்தனை வேலையாளு, மேனேஜர், அவர் இவருக்குள்ள இருக்குன்னு எவ்வளவு பேர் தேவைப்படுது. இவ்வளவு பிரம்மாண்டமான கோள்களையும் கோலங்களையும் கோடிக்கணக்கான ஒரு எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தனியா ஒரு செக்ஷன் போடணும், உங்களுக்கு ஒரு செக்ஷன், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு 24 மணி நேரம் கடவுள் கண்காணிப்பு தேவைப்படுது. எல்லாருக்கும் கடவுளுடைய கண்காணிப்பு தேவைப்படும் பொழுது அப்ப கடவுளுங்கிற ஒரு நிறைய இருக்கிறது நல்லதா, ஒருத்தர் இருக்கு நல்லதா? ஒருத்தர் இருந்தா உலகத்துக்கு என்ன நன்மை ஏற்படும், நிறைய இருந்தா எவ்வளவு கேடுகள் ஏற்படும், அது நிறைய இருந்தா தான் நன்மை ஏற்படுமா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம அறிஞ்சுக்கணும். கடவுள்ங்கிறவனுக்கு என்னென்ன தன்மைகள்லாம் இருக்கணும். சும்மா கடவுள் நம்பிட்டா போதுமா? கடவுளுக்கு ஏதாவது இலக்கணங்கள் வேணுமா? இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இன்னையோட இந்த கடவுள் இருக்கிறாங்கிறத முடிச்சுக்கிறோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாங்க டவுட்டே வரக்கூடாது. அல்லாண்டு ஒருத்தர் அந்த மாதிரி அல்லாங்க, அது தமிழ்ல கடவுளுங்கிற அவ்வளவுதான். அப்போ ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு ஒத்துக்கிட்டோம். ஒத்துக்கிட்ட பிறகு கடவுள் எவ்வளவு பேர் இருக்கலாம், இதுலதான் மற்ற மதங்களோட நம்ம வித்தியாசப்படுறோம். இது நான் அந்த நாஸ்திகளோட மட்டும்தான் வித்தியாசப்பட்டோம். இப்ப நம்ம வித்தியாசப்பட்டது யாரோட? கடவுள் இருக்கிறானா இல்லையாங்கிற சர்ச்சைக்குள்ள போனோம்னு சொன்னா நாத்திகர்களுக்கு நமக்கு மத்தியில் விவகாரம் அதை முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன வரும்னு கேட்டா 3 கடவுள் ஒரு கூட்டம் சொல்லுவான், அவனுக்கு நமக்குள்ள விவகாரம். 360 கடவுள்னு சொல்லுவான், அவனுக்கு நமக்கு உள்ள விவகாரம். மக்கள் தொகை எண்ணிக்கையை விட கடவுள் எண்ணிக்கை அதிகமா, அவனுக்கு நமக்கு உள்ள விவகாரம். அந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டி இருக்குது. இலாக்காக்கள் வழியாக கடவுள், நாடு வழியாக கடவுள், நாட்டுக்கு தகுந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப கடவுள், மாநிலத்துக்கு ஏற்ப கடவுள், மொழிக்கு ஏற்ப கடவுள், இப்படி எல்லாம் பிரித்துக் கொள்வதா அறிவுபூர்வமானதா, சரியான ஒரு நம்பிக்கையா, அல்லது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கணுமா? அதுல நம்ம ஒரு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம சமுதாயத்துல கடவுளை பத்தி உள்ள விஷயத்துக்கு நம்ம